வணக்கம். நான் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். இந்த வீடியோ சேலையூரில் இருக்க ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட், கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்டில் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ், மொத்தம் 30 வீடு கொண்ட பில்டிங். 1119லேருந்து 1374 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சைஸஸ் அவைலபிள். இது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் காமன் வாலே இல்லாமல் இண்டிபெண்டன்ட் வால் இருக்க மாதிரியான கான்செப்டில் இருக்கும். ஹால் பார்த்தீங்க, அடுத்து பால்கனி பார்த்தீங்க, அடுத்து கிச்சன் ஏரியா பார்க்குறீங்க. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இப்போ ஃபுல்லி ரெடியாக இருக்குது ப்ராஜெக்ட்டு. இதில் கிச்சனே பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு தனியாக பிரிச்சிருக்காங்க. சர்வீஸ் ஏரியா தனியாக இருக்கும். இவங்களதே ஃப்ரண்ட் பிளாக் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 94 வீடு கட்டி ஆல்ரெடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே விற்றுருக்காங்க. இப்போ ஃபேஸ் 2 இதை கட்டியிருக்காங்க. இந்த பில்டரை பற்றி சொல்கிறதுக்கு, இந்த ப்ராஜெக்ட்டை பற்றியும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நல்ல பெரிய ஹால் ப்ளஸ் டைனிங் ஹால் பார்க்குறீங்க. இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கும். 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் இருக்க வீடு. இது ஒரு நார்த் ஃபேஸிங் வீடாக இருக்கும். 1351 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் வீடு பார்க்குறீங்க. நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் இது. இங்கே வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. எல்லாமே நல்ல ஹை அண்ட் ஃபிட்டிங்ஸாக போடுறாங்க. நல்ல சுப்பீரியர் ஃபினிஷாக இருக்கும் இது. ஸோ இந்த பில்டரோட ஃபினிஷிங் பற்றி சொல்லணும்னா, பொதுவாக நம்ம ஒயிட் வாஷ் பண்ணிட்டாலுமே அந்த வீடியோ எடுத்து போடுவோம். பட் இவர் பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டின பிறகு தான் நான் பெயிண்டே அடிப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை லிட்ரலி இப்போ தான் அலோவே பண்ணியிருக்கார் வீடியோ எடுக்க. ஸோ அந்த மாதிரி நல்ல எத்திக்கலாக செய்யணும்னு நினைக்கிறவர், அதேமாதிரி டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ ஒரு ஒர்க்கை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருப்பாங்க. பட் அதை நீங்கள் டிஃப்ரென்ஸில் பார்க்க முடியும். ஏன்னா நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோவில் தான் அடையார் ஒரு ப்ராஜெக்ட்டில் தான் சொல்லியிருப்பேன், எனக்கே வாங்கணும் போல் இருக்குன்னு. அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் இது. நிச்சயமாக என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் இவ்வளோ ப்ரைஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டில். இது ஈஸ்டர்ன் பைபாஸ்க்கும் நியர்பையாக வரும். பாரத் யூனிவர்சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். நியூ பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாமே ஈஸியாக போயிட முடியும் இங்கேருந்து பக்கத்தில். அண்ட் 3rd பெட்ரூம் பார்க்குறீங்க. இது ப்ராஜெக்ட் இப்போ ஃபுல்லி ரெடி, இமீடியட்டாக வர முடியும். 1351 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் வீடு. இது எல்லா பக்கமே வென்டிலேஷன் இருக்கும். ஒரு பில்டிங்கு இன்னொரு பில்டிங்கு இவ்வளோ கேப் இருக்கும். ஸோ அதனாலே உங்களுக்கு நல்ல வென்டிலேஷனும் கொடுக்கும், ப்ரைவசியும் நல்லாயிருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா 1374 ஸ்கொயர் ஃபீட். இது ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு. ஸோ ஒரு ஃப்ளோருக்கு 2 நார்த்து, 2 ஈஸ்ட்டு, 2 வெஸ்ட்டு இருக்கும். 6 வீடு இருக்கும் ஒரு ஃப்ளோருக்கு. ரெகுலராக கேட்டட் கம்யூனிட்டி அம்யூனிட்டிஸ்க்கான ஜிம்மு, கிட்ஸ் ப்ளே ஏரியா, டெரஸ் கார்டன், இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ், ஜென்செட் இதெல்லாம் கொடுத்து, இதன் கூடவே 2 விஷயம் என்னென்னா, எல்லார் வீட்டுக்குமே சோலார் வாட்டர் கொடுக்குறாங்க. அது நம்ம இபி மீட்டரை 0 ஆக்கணுன்றது தான் இவரோட ஐடியாவே. ஸோ எல்லா வீட்டுக்குமே 1 kV சோலார் பவர் கொடுக்குறாங்க. அண்ட் டிவாட்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி எனக்கு ஒரு 10-12 இயர்ஸ் முன்னாடி இவங்க தான் எங்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. இதை வச்சு நாங்கள் எங்களோட சித்தாலப்பாக்கம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதை வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் அது ரொம்பவே மெனக்கெட்டு பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அடுத்தது எல்லா கிச்சனுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு தனியாக பிரித்து பண்ணியிருக்காங்க. கிச்சன்ஸ் எல்லாமே, எல்லா ரூம்ஸுமே ரீசனபிளி நல்ல பெரிய சைஸாகவே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேன்சியாக நிறைய ப்ரீ லான்ச்சிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இது உண்மையிலேயே ஒரு ஜென்யூனான பில்டர்கிட்டேருந்து வந்த ரெடி டு ஆக்குபை ஃப்ளாட்டு. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிக்குதோ இமீடியட்டாக எடுத்துக்கலாம், குடியும் வந்துடலாம். ஸோ நல்ல முயற்சி சப்போர்ட் பண்ணுன்ற என்னோடய இன்டென்ஷனில் உங்களோட பங்களிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக இது அப்படி ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். நிறைய விஷயம் டீட்டெயில்டாக இவங்க அந்தளவுக்கு மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. இவங்க செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஒன்றுமே பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக இவரை கன்வின்ஸ் பண்ணிட முடியாது எதுவும் புது ப்ராடக்ட்டுக்கெல்லாம். எல்லாமே நல்ல வென்டிலேஷனோடு இருக்குது பார்க்குறீங்க. நேச்சுரல் வென்டிலேஷனில் எடுத்த வீடியோ தான் இது. இது ஃபேஸ் 1 பார்க்குறீங்க. 1374 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங் வீடு பார்க்குறீங்க. இது இன்னும் 2 ஃப்ளாட்டுக்கான நடுவில் இருக்க கேப் பார்க்குறீங்க. இதுவே 1121 அண்ட் 1124 2 காம்பேக்ட் 3 பெட்ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கும்.
ஸோ அந்த கேப்பை கூட வந்து நல்லா ஏசிலாம் வைக்கிறதுக்காக இந்த ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏரியா ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸோ பொதுவாக அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஸ்பேஸை ப்ரைவேட் கார்டன் கூட கூட தனியாக விற்றுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன அப்ரூவலோ அதை அப்படியே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காரு. இது வந்து 1278 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு பார்க்குறீங்க. ஸோ இந்த டிவாட்ஸில் எங்களுக்கு கிடைச்ச இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பெனிஃபிட் என்னென்னா, நாங்கள் சித்தாலப்பாக்கத்தில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிவாட்ஸ் இந்த டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி பண்ணதுனால அந்த ஏரியா கவுன்சிலர் அண்ட் அந்த ஏரியா பிரசிடெண்ட் கூட எங்கிட்ட கேட்பார். ஏன்னா மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரோட்டில் சீவேஜ் வாட்டரை விட்டுடுறாங்க, உங்கள் ப்ராஜெக்ட்டில் மட்டும் எங்கே ஒரு தண்ணி கூட பார்க்க முடியல அப்படின்வாங்க. ஸோ நிச்சயமாக நான் அதுக்கு இவரை தான் தேங்க் பண்ணோம். ஏன்னா அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி தான், பட் ரொம்பவே மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் நாங்கள் எங்களோட சித்தாலப்பாக்கம் அண்ட் ஒட்டியம்பாக்கம் ப்ராஜெக்ட்லாம் அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே உங்களோட மெயின்டெனன்ஸ் பில்லை 0 ஆக்கணுன்றது தான் எங்களோட ஐடியாவே. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் இது. இங்கேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் வண்டலூர் அண்டு புது பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாமே போகலாம். நியர்பையில் நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதெல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. இதுவும் ஒரு 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் இருக்கிற வீடு தான். ஃபுல்லி ரெடியாகவும் இருக்குது. நமக்கு இப்போ சூஸ் பண்ணுற அளவுக்கு ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. இங்கே ஒரு பால்கனி பார்க்குறீங்க. (1278 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு பார்த்தீங்க. இது இன்னொரு 2 ஃப்ளாட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பு. ஸோ ஃபினிஷும் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து 1317 ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்ட் ஃபேஸிங் வீடு. ஸோ இதில் கபோர்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஃப்ளாட்டுமே வந்து ஒரு கார்னர் ஃப்ளாட்டாக வரும். ஸோ எல்லா பக்கமும் வென்டிலேஷன் இருக்கும். அதில் 2 சைடு வந்து லைஃப் டைம் இது சைடில் 10 ஃபீட்டுக்கு மேலே செட் பேக் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் பார்ப்பீங்க. அண்ட் இதுவும் வந்து ஒரு 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் இருக்கிற வீடு தான். இப்போ ஈஸ்டர்ன் பைபாஸ் பெருங்குளத்தூர்லேருந்து கனெக்ட் ஆகி இது வந்துடுச்சுன்னா இந்த ரோடு இன்னும் நல்லா அப்ரிசியேஷன் பார்ப்பீங்க. பக்கத்தில் சைதன்யா ஸ்கூலும் இருக்குது. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டாக இருக்கும் இவங்களோட பிளானிங் எல்லாமே. ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து இது இங்கே தான் வைக்கணுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பவர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் 3rd பெட்ரூம் இங்கே பார்க்குறீங்க. இது 1317 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங் வீடு. மொத்தம் 1119லேருந்து 1374 வரைக்கும் 6 விதமான சைஸஸ் அவைலபிள். இது கிரவுண்ட் ஃப்ளோர் வியூ பார்க்குறீங்க. இதுதான் அந்த டிவாட்ஸ் டேங்க்ன்றது. இந்த எண்ட் டு அந்த எண்டு ஒரு பெரிய செப்டி டேங்காக இருக்கும். அதில் நிறைய பேஃபல் வால்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு எண்டில் என்ட்ராகிற வேஸ்ட் வாட்டர் இன்னொரு எண்டில் வரும்போது ஆல்மோஸ்ட் கிளியர் வாட்டர் ஆகிடும். அதில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்கன்றதை இங்கே பார்க்குறீங்க. நடுவில் கூட பார்த்திங்கன்னா இந்த கிரானைட் ஸ்லாப்ஸ்லாம் போட்டு அந்த பைப்பில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ இதெல்லாம் நாங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்ததுனால ரிசல்ட்டை சொல்கிறோம். நிச்சயமாக இது ஒரு நல்ல எஃபர்ட் தான். கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. செலவும் ஜாஸ்தி தான் இது, பட் லைஃப் டைம் உங்களுக்கு அது பெனிஃபிட்டை பார்ப்பீங்க. நிச்சயமாக இந்த மாதிரியான ஜென்யூனான எஃபர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் போட்டு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சேலையூர் சைடில் 3 பெட்ரூம் ஃப்ளாட்ஸு ஒரு 1 to 110 அந்த ரேஞ்சில் தேடுறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஐடியலாக இருக்கும். அந்த லொக்கேஷன்ஸில் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே வந்து நாணயம் விடன்லேயே இப்போ நெல் கவனி வாங்க அப்படின்ற டைட்டிலில் நாங்கள் தொடர் எழுதிட்டு இருக்கோம். வீடு வாங்க சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்து அதையும் கேளுங்க, அதையும் கவர் பண்ண பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ளட் டைம்லேயே வந்து ஃப்ளட்டு சம்மந்தமாக ஒரு கவர் ஸ்டோரியும் எழுதியிருக்கோம்.
அதுவும் இப்போ ஆன்லைனில் அவைலபிள். ஸோ வீடு தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இந்த இனிஷியேட்டிவ்ஸ் ப்ளஸ் பர்டிகுலர்லி இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொன்னிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடுதல் தகவலுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். தேங்க்யூ. பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியும். உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரமாகவும் வாங்க முடியும். நம்ம காவ்யா ஹோம்ஸோட மிஷனே வந்து 11 ப்ளஸ் ஹாப்பி ஹோம் ஓனர்ஸை உருவாக்குறது தான். இதில் உங்களோட சப்போர்ட்டும் பிளெஸிங்ஸும் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். தேங்க்யூ.